தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்கிப் பண்ணாதீங்க. வேதத்திலிருந்து ஒரு சிறிய தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தும் பிறருக்கு நன்மை செய்யாமல் இருக்கிறீங்களா? எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருக்கணும், என் பணம் செலவழிக்க கூடாது என்று சுயநலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறார். யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்திலே கூட எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது கல்லர் கையில் அவன் அகப்பட்டு அவன் அடித்து விலை உயர்ந்த வஸ்திரங்களையும் பொருட்களையும் எடுத்து அவனை உயிரோடு விட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாய் ஆசாரியன் வருகிறான், பக்கமாய் போனான். லேவியன் வந்தான், அவனும் பக்கமாய் போனான். சமாரியன் வந்தான், அவன் மீது மனதுருகி தன் கையில் இருந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி போற வழியில் ஒரு சத்திரத்தில் அவனை விட்டு, அவனை பார்த்து கொள்ளுங்கள், நான் போய் வரும் அளவும் இவனுக்கு ஏதாகிலும் நீங்கள் அதிகமாக செலவழித்தால் நான் மறுபடியும் பணம் தருகிறேன் என்று 2 காசு அவனுக்கு கொடுத்து போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கும் போது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். முடிந்தவரை நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன். God bless you.